Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா நம்ம சேனல் கீழ இருக்கிற பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லிக்காயில விட்டமின் சி, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, முடி வளர்ச்சி, வெயிட் லாஸ்க்கு, என்றும் இளமையா இருக்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த நெல்லிக்காயை வேக வைக்காம அரைக்காம எப்படி ஜூஸ் போடலாம்னு பார்க்கலாம்ங்க. இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்கள், நெல்லிக்காயை வந்து இந்த அளவுக்கு ஒரு 10-15 நெல்லிக்காய் எடுத்துக்கங்க. அதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கங்க. இதை வந்து நீங்கள் அதனோட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கங்க. அப்படி இல்லைனா துணியில் நல்லா தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல வந்து நல்லா காய வச்சு ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா ஈரப்பதமே இல்லாமல் நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு துளி ஈரப்பதம் கூட இல்லாத மாதிரி நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து சுகர் வந்து 1 கப் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்குங்க. அதாவது காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக இருக்கிற கண்ணாடி பாட்டில் மாதிரி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ கண்ணாடி பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை வந்து ஒரு 4-5 நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்குங்க. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது. இதில் வந்து ஒரு 2 பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு 4-5 நெல்லிக்காய் வந்து இதில் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ வந்து திரும்ப வந்து நம்ம ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கணும். ஏன் நம்ம இப்படி சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து எப்படி ஜூஸ் ரெடி பண்ணுறோம்னு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ வந்து மீதம் இருக்கிற சுகரை வந்து இதில் சேர்த்துருங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக காற்று வந்து உள்ளே போகாத அளவுக்கு, எறும்பு எல்லாமே உள்ளே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. பாருங்கள், நெல்லிக்காய், சுகரு இந்த மாதிரி ஒரு லேயராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை போட்டு வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, வெளியிலேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு 3 மணி நேரத்திற்கு நீங்கள் அப்படியே வச்சுருங்க. 3 மணி நேரத்திற்கு அப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு டைம் வந்து நல்லா சுற்றி விடுங்க. நல்லா வந்து ஷேக் பண்ணி கொடுங்க. பாருங்கள், இப்போ வந்து முதல் நாள் பார்க்கலாம். மறுநாள் காலையில் பாருங்கள் எவ்வளவு வந்து சுகர் வந்து நல்லா ஈரப்பதமாகிருச்சு. நீங்கள் வந்து ஒவ்வொரு 3 ஹவர்ஸ்க்கு 1 டைம் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வந்து வச்சுருங்க. அடிக்கடி நீங்கள் வந்து சுற்றி விடணும். அப்போ தான் வந்து நெல்லிக்காயில் அதிகமாக ஈரப்பதம் படும். இப்போ 2வது நாள் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஈரப்பதம் வந்து நல்லா நெல்லிக்காயில் பட ஆரம்பிச்சிருச்சு. சுகரும் வந்து லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நம்ம வந்து சுகர் பாதி நெல்லிக்காய் பாதி சேர்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து சுகர் வந்து நெல்லிக்காயில் பட தான் அதனோட எசன்ஸ் வந்து மெல்ட் ஆகி வரும். அதனால் வந்து நம்ம இப்படி சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், டே 3ல் வந்து 3வது நாள் பாருங்கள், நல்லா சுகர் வந்து நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்து சுற்றி கொடுக்கும்போது தான் அந்த நெல்லிக்காயில் வந்து இந்த எசன்ஸ் எல்லாமே பட்டு திரும்ப வந்து அதனோட எசன்ஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரும். சுகரும் வந்து நல்லா கரையும். அதனால் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு 3 ஹவர்ஸ் 1 டைம் வந்து ஷேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், சுகர் வந்து எல்லாமே ஓரளவுக்கு கரைய ஆரம்பிச்சிருச்சு. எசன்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நெல்லிக்காய் வந்து அதனோட தன்மையிலேருந்து மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் டே 5ல் பார்க்கலாம். சூப்பராக நமக்கு வந்து எசன்ஸ் வந்து ரெடி ஆகிருச்சு பாருங்கள். நான் வந்து பெரிய நெல்லிக்காய் பெரிய சீனி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து சின்ன நெல்லிக்காய் சின்ன சீனி எடுத்திங்கன்னா 3 டேஸ்லேயே குயிக்காக வந்து ரெடி ஆயிரும். சூப்பராக நமக்கு வந்து இதனோட எசன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிருச்சு. நம்ம வந்து இதில் எந்த தண்ணியும் சேர்க்கலை, எதுவும் வந்து அரைக்கவும் இல்லை. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், இதை நம்ம ஓப்பன் பண்ணி அதனோட நெல்லிக்காய் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம நெல்லிக்காய் சேர்த்தோம். எல்லாமே வந்து அதனோட எசன்ஸ் வெள்ளாகி எந்த அளவுக்கு நமக்கு வந்து சுண்டி வந்திருக்கு பாருங்கள். அதனோட எசன்ஸ் எல்லாமே நம்ம சுகரில் மெல்ட் ஆகி லிக்விடாக வந்து நமக்கு ஜூஸாக வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஜூஸாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கிளாஸ் எடுத்துக்குங்க.
இதில் வந்து அந்த எசன்ஸை வந்து நம்ம நெல்லிக்காய் எசன்ஸை இதில் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்குங்க. திரும்ப ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எதையுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்குங்க. எந்த ஒரு துவர்ப்பு தன்மையே இருக்காது. ஒரு குழந்தைகள் முதல் எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. குழந்தைகள் எல்லாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இம்யூனிட்டி நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப யங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காயை வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இதையும் வந்து நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அதாவது தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துவர்ப்பு தன்மை எதுவுமே இல்லாத மாதிரி. இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.